தலைவா இவ்வளோ பேசுனீங்களே, படத்தில் கொஞ்சமாவது ஒரு உலகத்திலேயே டப்பிங்க்கு கேட்ட திறந்துட்டு வெளில வந்த முதல் நான் தான். உள்ளே போயிட்டு டப்பிங் இருக்குது எனக்கா ஆமாம் அப்படின்னா உள்ளே டப்பிங் போனால் முடிஞ்சு போகலாம் அப்படின்ட்டாங்க. அப்படி வந்தால் ஃபஸ்ட் ஆள்னா ஆக்சுவலாக கடைசி பேசவே கூடாதுங்க. எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், ஏதாவது வைரலாக ஒரு விஷயம் பேசுங்க. சரி என்ன நம்ம வந்து நம்ம லைஃப்லேயே என்ன நடக்குதோ அதை தான் பேசுகிறோம். என்ன வைரலாக என்ன பேசலான்னா ஒரு ஐடியா ஒன்று பேசிட்டு வந்தாயா வந்து சரத்து நீ படத்தில் காமெடி பண்ணுறேன்னு எனக்கு காமெடி பண்ணிட்டு போயிட்டியே. சரி ஒரு ஐடியா நம்ம படத்தில் தான் பேசலை, இங்கேயும் வந்து இப்படி பார்த்துட்டு போய் உட்காந்துடலாம் என்னன்னு கேட்ட ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா உடைச்சான். அடுத்த தலைவன் யார் தலைவன் வராலாம் வந்து என்ன பேசுறது சொல்லுங்களேன், என்ன பேசுறது, திருப்பி எல்லாரும் பேசுறது நான் திருப்பி பேசணும். இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இந்த படம் மூலமாக ஒன்றானோங்கிற தாண்டி நாங்கள் பர்சனலாக அங்கங்கே சந்திச்சிருக்கிறோம். நம்ம உங்கள் இது பண்ணி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்களில் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அது வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்ல. ஆக்சுவலி கலையும் நானும் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா நல்ல படங்கள் பண்ணுங்க, அதே 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த படம் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல்லுங்க. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் தயக்கம் இருந்தது படம் பண்ணி முடிச்சுட்டு. ஏன்னா படத்தில் எனக்கு டயலாக்கே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பண்ணுறதுக்கு. டைரக்டர் கொடுத்த கான்ஃபிடென்ட்டு நான் கடைசியில் வந்து நான் எனக்கு வேணும்னு சொல்லி நானே டயலாக் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எழுதி கொடுத்தாரு. எடுத்துருவோம் பார்த்தாரு, எடுக்கவே இல்லை. என்னங்க நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கும்போது ராமர் எடிட்டர் அவர் தான், இல்லை சார் செம்மையாக இருக்குது நீங்கள் பாருங்கன்னு. நான் எதுக்கு ராமருக்கு கிளாப் பண்ணேன்னா, இவர் பேசினது வெற்றிமாறன் சார் ஆடியோவில் பேசின போது நான் அவருக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். செம்மையாக பேசினார். அப்போ நான் வந்து சிவன் இவரை கும்பிட்றாரு. அப்போ சிவனடியார் வந்து அவர் வாயிலேருந்து சொல்லிடுச்சு, நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் இதில் உங்களுக்கு டப்பிங் உங்களுக்கு டயலாக் இல்லாத தான் புதுசாக இருக்குது அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்னென்னா கணேஷ் சார் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் எனக்கு. ரொம்ப அற்புதமான கதை. அதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து ஒன்று இருந்தது. அது ட்ரை பண்ணால் நடக்கலை. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எந்த படம் எடுத்து கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த படம் மூலமாக தான் எனக்கு சசி சார் அறிமுகமானார். நான் இப்போ சொல்கிறேன், சில படங்களை சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க புது தயாரிப்பாளராக இருப்பாங்க, வந்து என்னை அப்படி பார்த்துருப்பாங்க. ஆனால் சினிமாவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 15-16 வருடமாக சினிமாவில் இருந்து ஒரு தயாரிப்பாளர் சேர்ந்து என் சம்பளத்தை பிரதர் இதுதான் அப்படின்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி நான் பணம் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. பணத்தை கொடுத்துட்டாரு. கேட்காமலே போனோன்னா அந்த பணம் வந்தது. சரி பணம் வந்துருச்சுன்னா நான் நினச்சேன் அவர் என்னுடைய ஊர். இங்கே பழகினதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஏன் ஊருன்னு. சரி நம்ம ஊருக்காரன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்து, இல்லைப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு அது முடியல அப்படிலாம் கருத்து சொல்லாமல், அவங்க டப்பிங்க்கு முன்னாடியே நாங்களாம் சரி டப் பண்ணிவிட்டு வாங்கிக்கணும், டப்பிங்க்கு முன்னாடியே எல்லார் பணமும் செட்டில் பண்ணது. அது உங்களுடைய உள்ளத்துக்காகவே கண்டிப்பாக. நீங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் வெள்ளை இல்லை, நீங்கள் கம்பெனி வெள்ளை இல்லை, நீங்களே வெள்ளையான மனிதர் தான். கண்டிப்பாக அந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஹிட் அடிக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் தான் மியூசிக் டைரக்டர். உங்களை நான் வந்து ஆக்சுவலி நான் படம் பார்க்கல, ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த போதே தெரிஞ்சது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே நேரம் வந்து இந்த படத்தோட சாங் அஜீஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பிரமாதமாக இருக்குது பாட்டு. சரி நம்மளும் கொஞ்சம் அழகாக தெரிகிறோமே அப்படின்னா உதய்க்கு நன்றி. பியூட்டிஃபுல்லாக ஒரு நாளில் இவ்வளோ அழகாக சாங் எடுக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க எல்லாருக்கும் நன்றி. ஆனால் நானும் ஏதாவது ஒன்று பேசலாம் அப்படின்னு வந்தால் எல்லாரும் நடந்தது பூரா பேசிட்டா நான் என்ன பேசுகிறது சொல்லுங்கள், கஷ்டம். கடைசியில் நான் வந்து இது நன்றி உரை தான், அதனால் சொல்கிறேன். வேறு யாராவது வந்து நன்றி உரை சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் எங்கள் கம்பெனியில் இப்படி அற்புதமாக ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும். இல்லைண்ணா, நானுமே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஓமை கோஸ்ட்னு ஒரு படம் பண்ணாரு. அதில் யார் நடிக்க வச்சதா தெரியல? ஆமாம், சன்னி லியோன் நடிக்க வச்சிருந்தாரு. நான் அதெல்லாம் யோசிச்சு அதை வச்சு எதாவது பேசலாம், அவரோட கண்டென்ட்டுங்கிறேன்.
அதுக்கு பதில் இந்த படத்தில் யாரை கூப்பிட்டுருக்காரு தெரியல, யார் சொல்லுங்க? அஜித். ஏன்னா அவர் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா 24 Kisses, அதுக்கப்புறம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அப்புறம் என்ன ஹாப்பி என்டிங். படம் பேர்லாம் வந்து ஹாப்பி என்டிங் 2வா? ஹாப்பி என்டிங் ஒரு படம் வரப்போகுது. இந்த மாதிரி அதான் அப்போ இந்த படம் என்ன சார், ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஒரு ஜானர், செகண்ட் படம் இப்படி ஒரு ஜானர்னு யோசிச்சா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஆதித்தை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுறதுக்கு. இப்போ எனக்கு அங்கேருந்தே கிளாப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அது வேற. ஆனால் அவங்கெல்லாம் சொன்னபடி நம்ம படங்கள் கொஞ்சம் நல்ல படமாக இருக்குங்கிறது 100% சொல்கிறேன். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல திரைக்கதையாக இருக்கும், நல்ல ஒரு படமாக இருக்கும். உங்களை இல்லைங்க நான் சொல்லிடுறேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, திரும்ப வரேன். என்னன்னா படம் முடிச்சிட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்பயுமே ஒரு படம் முடிச்சிட்டா இருக்கும்ல, ஒரு படம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படம் எடுக்கும்போது ஒரு ஃபீலிங் வரும், நல்லா வருமா வராதுன்னு. படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீலிங் வரும். இது இயல்பாக எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம்தான். கடைசியாக ப்ரெசன்ட் மீடியா மக்கள் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினா தான் வெற்றி. அப்படி இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சி தான் பண்ணுறது, பிடிக்காம பண்ணுறது இல்லை. இந்த படம் முடிச்சுட்டோம், நேற்று ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ ப்ரெஸ் மீட் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொமோஷனுமே இருக்குது. ஒரே ஸ்டோப்பால் அது சோஃபா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் உட்காந்து ஒரே டார்ச்சராக வந்து ஒன்று பண்ணுறாங்க. கால் மேலே யாராவது பார்த்து தயவு செஞ்சு இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து இவனடா திமிரா கால் மேலே கால் போடுவோம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காது. உண்மையாக இடம் இல்லாமல் முடியாமல் உட்காந்து பக்கத்தில் உங்கள் கால் இடிச்சிடக்கூடாதுன்னு உட்காந்து தான். அப்படி இருக்கும்போது இவர் ட்ரெய்லர் நேற்று என்னங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு எங்கள் டைரக்டர். பயங்கர அவரே ஜோக் அடிச்சுட்டு அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஒருத்தர் நடிக்க கதை ஒரு டைரக்டர் ஒரு டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுவாங்க. அது எல்லாமே இயல்பாக ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே ஓப்பனாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து கண்டிப்பாக ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேடை எவ்வளோ ஈஸியாக கிடச்சிறது இல்லை. பட் அவங்க டப்பிங் எப்படி பண்ணாங்க, டப்பிங் என்ன ட்ரெஸ்ஸில் வந்தாங்க, என்ன செருப்பு போட்டுன்னு வந்தாங்க, இல்லை வந்து ராப்பிடோவில் வந்தாங்களான்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் மக்கள் அதனால ஓகே சாரி சார். அடுத்த படம் கண்டிப்பாக எனக்கு கூட முடியும், ஏன்னா ராமரண்ணனுக்கு தான் கதை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. என்னன்னா இந்த படம் ட்ரெய்லர் நேற்று காட்டணுன்னாரு, நானும் இவரு உட்காந்து பேசினோம். என்னண்ணா படம் அண்ணன் வேறு பழைய ஜோக்கா அடிக்கிறாரு, படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே, என்னை வேறு கூப்பிட்டாரு 10 நாள் டேட்டுனாரு, ஒரு 6 நாள்லேயே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேறு பல பிளான் வச்சுருந்தேன், என்னென்ன புரியலன்னு அந்த படம் எப்படிண்ணா அப்படின்னா, அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னா, அதே டவுட் தான்டா எனக்கும், கொஞ்சம் லேட்டாகவே ரிலீஸ் ஆகுது அப்படின்னாரா. உடனே சரி ட்ரெய்லரை போடுவீங்கன்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ட்ரெய்லர்லாம் உட்காந்துருந்தோம். இவன் ஒரு 5 தடவை அதுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே ஒரு சேட்டை பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவான் இந்த த்ரிகன்னு. ஒரு 4 தடவை ப்ளே பண்ணி ரிவர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து போட்டு ட்ரெய்லர் முடிஞ்சோடனே இவர் உடனே மைண்ட் வைஸ் நினச்சி என்னடா ட்ரெய்லருக்கு நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படின்றாரு. டேரக்டர் ஃப்ரெண்ட்ல இல்லை சார், ஓடுறதுக்கு தான் சார் நான் படம் எடுத்தேன். இல்லைங்க அப்படிதாங்க எங்களுக்கும் தெரியும், பட் ஒரு சின்ன பயம் தாங்க அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுகிறவர் எங்கள் அண்ணன். அண்ணா இல்லை ஃப்ராங்காக பேசலாம் நீ எல்லாம் இல்லை. என்னென்னா படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆமாம் 1 இயர் ஆயிடுச்சு படம் முடிஞ்சு. அப்போ 1 இயர் ஆனாலும் நிறைய படங்களை பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஒரு லேட்டானா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எனக்கு சாங் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நேற்று தான் சாங் பார்த்தேன். ஓ இந்த படத்தில் பாட்டுலாம் இருக்கா, நம்ம ஆடி இருக்கோமா அப்படின்னு. அதில் வந்து என்னப்பா கரெக்டாக இருக்குமா இந்த டைம், ஓகேயா நமக்கு அந்த கதை எதுவும் வந்துச்சு, சீக்வன்ஸ் எதுவும் வந்தா என்ன. அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நடிச்சிருக்கோம், அந்த கதையில் ஞாபகம் இல்லை. அதில் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். நீங்கள் பார்த்து நான் ஒன்றும் போய் பேசலை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க. அப்போ பார்த்ததில் சொன்னேன், அதை வேறையா சொல்லி அவர் இருந்ததே எனக்கு தெரியலையே. ஆனால் டெஃபினட்டாக இது ஒரு புதிய முயற்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப புதிய முயற்சி. ஏன்னா இப்போ நான் டெஃபண்டமாக ஒரு படம் பயணிகள் கவனிக்கும் நடிச்சிருக்கேன். அப்படியாவது அதில் வந்து அந்த மாற்றுத்திறனாளி பேச்சு வராத ஒரு பேச்சு பேசியிருப்போம். இது வந்து பேசக்கூடிய ஒருத்தன் பேசாமல் இருக்கிறதுன்றில்ல, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்கிறத விட நல்லா எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஜூன் 12ஆம் தேதி வெள்ளித்திரையில் நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன்.
நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஷோ காட்டிடுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னார் படத்தை ஷோ காட்ட போகிறோன்னு. அப்போது அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து முன்னாடியே காட்டுறாங்கன்னா அவர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாரு. நாங்களும் கதை பிடிச்சி தான் உள்ளே வந்தோம். அப்படி ஒரு நல்ல திரைப்படம். நாங்கள் படம் பார்க்கல, அது லேட் ஆனதுக்கு இப்படி ஒரு கருத்தை போட்டு என்னை போட்டு. சரி, நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கு தான் கலையரசன் சார், உங்களுக்கு தான் கேள்வி. அண்ணா, ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லான்ச்சிங் எல்லாம் கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும். நீங்களே சினிமாக்காரங்க, நீங்கள் ஃபேக்காக இருப்பீங்களா? கேள்வி கேட்குறேன், நாங்கள் ஃபேக்காக இருப்போமா? அதை சொல்லுங்கள். இல்லை எப்படி எப்படி பேசுகிறப்ப சொன்னீங்கல்ல. இல்லை, நான் வந்து அதை எப்படி சொல்கிறேன்னா எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொன்னேன், உங்களை சொல்ல. நான் வந்து என்னென்னா ஒரு படம்னும் போது, ஆனால் எந்த படமே இப்போது ஒரு படம்ன்றது ஒருத்தர் மனம் சார்ந்தோ இல்லை ஒருத்தர் யோசிக்கிறதோ கிடையாது. ஒரு 100 பேரோட ஒரு கோட்டில் வேலை செய்கிற ஒரு விஷயம். அது வந்து எங்கேனாலும் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். சின்ன சின்ன ஒரு ஈகோ டிஸ்டர்ப் ஆகலாம், இல்லை வேலை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தான் ஒருத்தர் நல்லவரும் கெட்டவரும் மாற்றுறது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் வந்தேன், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒருத்தர் திட்டிகிட்டு இருந்தார், ஒரு ஆக்டர் வரலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக. ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அந்த ஆக்டருக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அந்த கதை திரும்ப அவர் திட்டும்போது நம்ம பார்க்கும்போது அந்த ஆக்டர் நம்ம தப்பாக நினைக்கலாம். பட் அந்த ஆக்டர்கிட்ட போய் நீங்கள் விசாரிக்கும் போது அங்கே என்ன நடந்தது, அவருக்கு என்ன விஷயம் நடந்தது, நம்ம அதை விசாரிச்சா தான் அது முழுமையாக 2 சைடும் தெரிஞ்சால் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு படம் முடியறதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நானுமே அதை ஃபேஸ் பண்ணி எல்லாமே. பட் ஆனால் ஸ்டேஜ்னு வரும்போது ஒரு மேடை நாகரிகம்காக அதை நம்ம வந்து எல்லாமே பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர தங்கம். இப்போ வந்து அஜித் இன்டர்வியூ பண்ணும்போதுலாம் கோவமாக வருது எனக்கு. ஆனால் அஜித் கூட ஒர்க் பண்ணது பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர ஜாலி அப்படின்னு நான் சொல்லி தான் ஆகணும். நான் வந்து திட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டினும். நீங்கள் சாருங்கிற வார்த்தையை பல மாடுலேஷனில் சொன்னதா டைரக்டர் சொன்னார். யார் அந்த சாரோ? ஏன்னா இப்போ ஆட்சி மாறிடுச்சு, காட்சிகள் மாறிடுச்சு. யார் அந்த சார் படத்தில் இருக்காங்கிறேன். அப்படியா? என்னது படத்தில் சார் சொல்கிறதா? இல்லையே, என்ன கேட்கறது புரியலையா? புரியல. போன ஆட்சியில் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த மேட்ருக்கு யார் அந்த சார்னு ஒரு பயங்கரமாக வைரல் ஆச்சுல்ல, அந்த சாரா இல்லை சாதாரண சாருங்க? நான் படத்தில் யார் சாருன்னு சொல்கிறேன். படத்தில் இருக்க சார்னு ஏன்னா நீ வேற சார் அவர்கிட்ட கேளுங்கண்ணா, உஷாராக கேளுங்க. நீங்கள் பேசுனதை பார்த்துருக்கீங்க, கேள்வி இல்லை. அதுக்காக தான் சிரிக்காமல் பேசணும்னு தான் ஃபஸ்ட்டு. சார் சிரிக்காமல் சொல்லுங்கள், சீரியஸாக கேட்குறேன். 2 கேள்வி ஒரே டயத்தில் கேட்குறேன். 16+ திரிகுன் வந்ததுனால இந்த படத்துக்கு போட்டிங்களா? இன்னொரு கேள்வி, எல்லாரும் சொன்னதை வச்சு தான் கேட்குறேன். அடுத்த ஒரு கேள்வி, பொம்பளைங்க உடம்பு சாஃப்ட் அந்த மீனில், ஆம்பளைங்க மனசு ரொம்ப சாஃப்ட் அப்படின்னீங்க. அது எந்த மீனிங்கில் இந்த 2 டயலாக் வச்சிங்க? சார், இது வந்து 16+ங்கிறது வந்து ஒரு மர்டர் மிஸ்டேங்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சென்சாரை தான் அது கேட்கணும், ஏன் அப்படி கொடுக்குறீங்கிறது. பெண்கள் உடம்பு சாஃப்ட்டு, அதே மாதிரி ஆண்கள் மனசு சாஃப்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அது நீங்கள் வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. பெண்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம் அப்படிங்கிறது மாதிரி தான் அது போகுது. அது ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப மென்மையானவங்க. இல்லை, அது ஓட்டுறாங்க, அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்குது. ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து பெண்களாக இருக்கிறதுனால. சார், இல்லை படம் வந்து சீரியஸ் சொன்னீங்க, சீரியஸாக போவோம், டைலாக்கே இல்லை விதாத் சார் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் எல்லாமே மேடையில் சிரிச்சின்னு வேற இருக்காங்க. சீரியஸான விஷயத்த விதாத் சார் சொல்லி ஓடிடு மாட இந்த படம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மேடையை? ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கெல்லாம் இந்த டீமே படம் முழுக்க அப்படி தான் இருந்தாங்க. அது இங்கே அப்படியே கண்டினியூ ஆகுது. எனக்கு வித்தியாசம் தெரியல. இல்லை, அவர் சொன்ன டைலாக் கூட உங்களுக்கு ஜாலியாக தான் எடுத்துக்கிச்சா? இதே இந்த படம் ஓடிடுமாடா அப்படின்னு கேட்டார். அப்போது இல்லை இல்லை அது இல்லை, இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை முதல்ல அவருக்கு தான் எனக்கு. ஆக்சுவலி கான்வர்சேஷன் வந்து சீரியஸ்லி படம் ஓடுங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே நடித்தோம். படம் 100% ஓடும், அதுல எல்லாம் டவுட்டே கிடையாது. நமக்கு ஒரு லேட் ஆனவுடனே நமக்கு தோணுல, நிறைய படங்கள் இன்னைக்கு ட்ரெண்டு செட் ஆகுது இல்லை, ஒரு மாதிரி படம் தான் செட் ஆகும்போது நம்ம ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் இருக்கும். அப்போ இருக்கும்போது நாங்கள் படம் பார்க்கல, ட்ரெய்லர் ரொம்ப கழிச்சு ட்ரெய்லர் பார்க்குறோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்லையே படம் ஓடின்னு. அது வந்து ஆனஸ்டாக சொல்கிற விஷயம். 100% வந்து இன்னைக்கு இவ்வளோ பேரும் வந்து ஒவ்வொருத்தர் ஷூட்டை விட்டுட்டு வந்து அவங்களாம் இருக்கிறாங்கன்னா, இந்த படம் எல்லாருக்குமே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இருக்கணும். ஆனால் அந்த டவுட்டெல்லாம் கிடையாது. பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீடம் எனக்கு அந்த இயக்குனரும் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் இப்படி அழகாக பேசுகிறது, மனசுக்குள்ளே இருக்கிறத பற்றி கூட ஓப்பனாக பேசுகிறோம்ல.
இல்லைன்னா அது இங்கே வேண்டான்னு சொல்லியிருப்போம், கட் பண்ணியிருப்போம். விதாத் சார், டேரக்டர் பேசும்போது சொன்னாங்க எல்லாரையும் ஏமாத்தினேன்ட்டு. இப்போ ஸ்டேஜில் வந்து பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அடா பாவி, இவங்க கூட இந்த படமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்களா, இல்லை அடுத்த படம் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா? இல்லை தலைவர் வந்து எல்லாருக்கும் தான் கேட்குறது கேள்வி. இல்லை தலைவர் கொஞ்சம் என்னென்னா ஒரு விஷயத்த வந்து நீட்டி அதுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஒன்று பேசுவாங்களா, அது மாதிரியே தான் எல்லாத்தையும் பேசுவார். அப்போ நம்ம சில விஷயமா என்ன பண்ணுவோம்னா, அவர் பேச வர்றாருன்னா அப்படியா அப்படின்னு நம்ம மைண்டில் எங்கேயோ போயிடும், திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம். அவர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக பேசுவார், அவருடைய பழக்க வழக்கம், அது ஒன்றும் பண்ண முடியாது. டேரக்டர் சார், மூன்றாவது கண் தான் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற எல்லா கொலைகள், எல்லா ட்ரக்ஸ், எல்லா பாலியல் தொல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிட்டே மூன்றாவது கண் தான். ஸோ இந்த மூன்றாவது கண்ணுன்னு முன்னே வந்து சிவன் கண்ணை தான் சொல்லுவாங்க, முக்கண்ணு அதை தான் பண்ணுவாங்க. பட் அந்த மூன்றாவது கண்ணு ஏன் வச்சுருக்கீங்க? படத்துக்கு முக்கியமானதா? சிசிடிவி வருமா? வித்தாத் மாட்டுவாரா, இல்லை கலை மாட்டுவாரா? இல்லை, இது சிசிடிவி மூன்றாம் கண்கிறது சிசிடிவிங்கிற அர்த்தம் இல்லை. மூன்றாம் கண்கிறது நெற்றிக்கன்னா அறிவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் பிளே இருக்கிறதுனால அந்த பேர் பொருத்தமானதாக நாங்கள் நினைக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் சார் சொல்லுங்கள் சார். அவ்வளோதான், முடிச்சுட்டேன், சொல்லிட்டு அவரு சார். இல்லை, படத்தோட கிளைமாக்ஸில் யார் கொலையாளி அப்படிங்கிற நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனால் படத்தில் நிஜத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படி அந்தரத்தில் விட்டீங்களா, இல்லை நாங்கள் சொல்லணுமா? இல்லை சார், இது வந்து ஒரு எல்லா படங்களுமே வந்து ஒரு ரசிகர்கள் வந்து படம் பார்ப்பாங்க, படம் பார்த்துட்டு அவங்க படம் முடிஞ்சிச்சுன்னு எந்திரிச்சு வெளியில் போயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ஒரு ரசிகராகவே இருக்காங்க. பட் நிறைய படங்கள் அவங்க ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்காங்க, ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கற்றுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கும், ஒரு நாலேஜ். அதாவது அறிவுங்கிறது நாலேஜ். நான் சொல்கிறது இந்த சினிமா பார்த்து சினிமா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்குங்கிற அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய திறன் இதெல்லாமே ஜனங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது ஒரு படம் பார்க்கும்போதே கூட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சினிமா அவங்க பார்க்குறாங்கன்னா இவன் கில்லராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சில பேர் இது சரியாக இருக்கும், சில பேர் இது மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க இல்லையா. அது நம்ம ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரம் வந்து அது கிளைமாக்ஸில் சொல்லிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க போவாங்க. பட் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது ஆடியன்ஸே சொன்னால் எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு ஹீரோ ஆக்குனா எப்படி இருக்கும், படம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களே ஒரு கதாபாத்திரம் உள்ளார வந்து ஒரு போலீஸாக உள்ளார வந்து இந்த உண்மையான கில்லரை நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அப்படி ஒரு ஐடியா தோணுச்சு, அதுதான் இது. அதான் அப்போ தான் ஆடியன்ஸ் தான் மூன்றாவது கண் அப்படின்னா? கண்டிப்பாக சார், அது ஒரு கேள்வி. அப்புறம் டேரக்டர் மூன்றாவது கண்ணு வச்சுருக்கீங்க, மூன்றாம் கண்ணில் 3 புள்ளிலாம் இருக்குது. இது ப்ரொடியூசர் சார் 1 லட்ச ரூபா பரிசுன்னு அறிவிச்சிருக்கீங்க, ஒரு 3 லட்சமாக அறிவிச்சு ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுக்கலாம்ல, யார் கண்டுபிடிக்கிற ரசிகர்களுக்கு? மூன்றாம் இதெல்லாம் இன்னும் சார் செம்ம சார். நீங்கள் இல்லை 3 லட்சமாக அறிவிக்கிறீங்களா, அதை மட்டும் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாண்ணா. ஓகே சார். ராமர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ ஆக போகிறேன்னு வேற சொல்லிட்டீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஆனால் கிட்டத்தட்டங்கிற வார்த்தையை திட்டங்கிறீங்க. யாரை திட்டுறீங்க? அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஏன் அதை சொல்கிறேன்னா உங்களை இது பண்ணுறதுக்காக சொல்ல, இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் நீங்கள்லாம் பேசுகிறது தான் தமிழ் நினச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ கொஞ்சம் மாற்றிங்க. யூடியூபர்னு வேற சொன்னாங்க, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவனோட அருள் உண்டு. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். அண்ணே சொல்லுங்க சார். ஆர்டிஸ்ட் வந்து வருது பெரிய விஷயம், எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்கள் வரத்துக்கு ஏன் லேட் ஆகிடுச்சு? இப்போ வந்து லேட்டாக வரலனாலும் ஈவெண்ட்டுக்கே வரலனாலும் எல்லா ஸ்டேஜில் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக வந்தீங்களா, இல்லை லேட்டாக ஆகணும்னே வந்தீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. அப்படிலாம் என்ன ஹீரோலாம் இல்லைண்ணே. ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கேண்ணே, படம் பண்ணிகிட்ருக்கேண்ணே. அங்கேருந்து நான் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டலூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன். நான் டைம் ஆகிடுச்சு. நான் இன்னும் கேட்டால் நான் வந்து வண்டலூர்லேருந்து காரில் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து பைக்கில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே எப்படியாவது சீக்கிரம் வரணுன்றதுக்காக பைக்கில் இங்கே சீக்கிரம் வந்திருக்கேன். மற்றபடி லேட் ஆகிடுச்சுன்றது வந்து சாரி, தேங்க்யூ. ஆனால் எனக்கு இங்கே வரணும்னு ஆசை. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கும்போது இப்போ வளர்ந்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து இங்கே நான் கண்டிப்பாக இருக்கணும்னு என் மனசுக்கே தோணுன்னு நான் அங்கே ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அது கிடைக்காத டைம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஷூட்டிங்கில் எங்கள் மேனேஜர்கிட்ட பேசி வாங்கிட்டு வரணுன்றது கஷ்டம்னு. ஆனால் எப்படியோ பேசி அவங்களும் வந்து கொடுத்துட்டாங்கண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க, ஏன்னா நான் இன்னொரு படம், இந்த படமும் நீங்கள் அந்த மாதிரி நாளைக்கு வேறு படத்தில் பண்ணும்போது இந்த படத்துக்கு அந்த மாதிரி தேவைப்படும்ல, உடனே போயிட்டு வாங்க. நாங்கள் லேட் ஆகிடுச்சுண்ணே, சாரிண்ணே, சாரி வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டேரக்டர் தேங்க்யூ, நன்றி. டேரக்டர் சார், இங்கே சார் நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி. இங்கே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு கிளைமாக்ஸ் ஒரு சொல்யூஷன் சொன்னாலே அதுக்கு நிறைய கருத்து வரும்.
அப்படிங்கும்போது நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுடைய பாயிண்ட் இருந்து தவறி போகலாம் இல்லையா? இல்லை, போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ பார்ட் 2க்கு வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? பார்ட் 2 எடுக்கிற மாதிரி இருந்தால்? பார்ட் எடுக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. அப்படியே சரி ரைட்டு.